டாக்டர் ஷா யூடியூப் சேனலோடாக இணைந்துள்ள அனைத்து நெஞ்சங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கங்கள். பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் படித்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் எதிர்நோக்குற பிரச்சனை தான் பயாலஜி பாடத்தை எந்த மாதிரி படிக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க பயாலஜி பாடம் ஒரு போரிங்கான பாடம், இதை நம்ம பாடமாக்கணும், மனனம் செய்யணும், மனனம் செஞ்சு தான் படிக்கலாம். அதே மாதிரி படித்த விஷயங்களை எகெயின் எக்ஸாமில் ரீகால் பண்ணி எழுத இயலாமல் இருக்குது, மறந்து போகுது, இப்படி பல பிரச்சனைகள் சொல்லுவாங்க. பயாலஜி பாடம் உண்மையிலேயே ஒரு மனனம் செய்ய வேண்டிய ஒரு பாடம் தான். ஆனால் அதை நீங்கள் எந்த மாதிரி சுவாரஸ்யமான முறைகளை யூஸ் பண்ணி மனனம் செய்கிறீங்களோ அல்லது அதை படிக்கிறீங்களோ அந்த அடிப்படையில் பயாலஜி பாடத்தில் இருக்கக்கூடிய நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்கும், போரிங் இல்லாமல் நீங்கள் இலகுவாகவும் படித்து கொள்வீங்க. ஸோ பல மாணவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பயாலஜி பாடத்தை நான் எந்த மாதிரி என்னுடைய ஏ-லெவல் பீரியடில் படித்தேன், அதே போல் ஸ்டில் இப்போவும் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் என்னென்ன விதமான ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பயாலஜி சப்ஜெக்ட் ஈஸியாக படிக்கப்படுகிறது, எப்படி அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சுவாரஸ்யமாக படிக்கப்படுது என்ற சம்மந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றோ ரெண்டோ ட்ரிக்ஸ் இல்லை, டோட்டலி நான் 15 ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ச்சியாக வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள். நான் அகமது ஷக்கீர், ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசின், யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனி. ட்ரிக் நம்பர் 1, ஸ்டோரி மேக்கிங். அதாவது இப்போ நீங்கள் பயாலஜி படிக்கிற சந்தர்ப்பங்களில் ஒரு சில இடங்களில் நீங்கள் வகைப்படுத்தி தொழில்கள் உதாரணங்கள் கொடுத்து படிக்க வேண்டி வரப்போகுது. அதே மாதிரி இன்னும் சில இடங்களில் வாய்க்கே நுழையாத ஒரு சில டெர்மினாலஜிஸ் எல்லாம் பயாலஜியில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் ஞாபகம் வச்சு கொள்றதுக்காக என்ன செய்வீங்கன்னு சொன்னால், நீங்கள் அன்றாட வாழ்வில் சந்திக்கின்ற ஒரு சில சம்பவங்கள், ஒரு சில திங்ஸோட எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டோரி மாதிரி மேக் பண்ணி வச்சுக்கொள்றது. இதுதான் இந்த மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் விலங்கிலயங்களில் எளிய கம்ப மேலணி சம்பந்தமாக படிக்கிறீங்க, ரைட்? இப்போ உங்களுக்கு எளிய கம்ப மேலணியுடைய தொழில் உதாரணம் எளிய கனமேலணியுடைய தொழில் உதாரணத்தோட என்ன செய்யுது, ஒரு டவுட் ஆகுது, அதனுடைய தொழிலா இதில் தொழிலா அதில் உதாரணமா சொல்லி கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம் வருது. ஸோ இந்த இடத்துல என்ன செய்றீங்கன்னா, நீங்கள் எளிய கம்ப மேலணிங்கிறதுல எளிய கம்ப மேலணி ஒரு கம்பமாக கருதுங்க, ஒரு கம்பம். அப்போ அந்த கம்பத்தில் ஒரு சூரிய படலம் ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்குதான், உச்சியில் பொருத்தப்பட்டு இருக்குது. இப்போ இந்த சூரிய படலம் என்ன செய்யுதுன்னா, சூரிய ஒளிசக்தியை பயன்படுத்தி மின் சக்தியை என்ன செய்யுது, மாற்றுது. அந்த மின் சக்தியை ஒரு மோட்டோருக்கு இது கொண்டு கொடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் இருக்கக்கூடிய நீர் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் வெளிநோக்கி ஒரு ஹோஸ் பைப்பை யூஸ் பண்ணி பாய்ச்சப்படுது, ரைட்? ஸ்டோரி விளங்கிச்சு தானே? சரி, இப்போ நீங்கள் இதை எளிய கம்ப மேலணியோட கனெக்ட் பண்ணுங்க. ஒரு கம்பம், ஆகவே எளிய கம்ப மேலணி சூரிய ஒளி சக்தியை அகத்துறிஞ்சுது, ஆகவே உயிர்ப்பான அகத்துறியல் முதலாவது தொழில் இருக்கீங்க. ரெண்டாவது தொழில் என்ன செய்யுதுன்னா, நீரை வெளிநோக்கி கொடுக்குது, அதாவது சுரக்குது. ரெண்டாவது சுரக்கு. அப்போ ரெண்டு தொழில்களும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொள்ளுங்க. உதாரணம் எப்படி கனெக்ட் பண்ற, ஹோஸ் பைப் ஒன்றை யூஸ் பண்ணி தானே தண்ணியை பாய்ச்சுதான். ஆகவே இந்த ஹோஸ் பைப்பை நீங்க என்ன செய்யலாம், குடலுக்கு கனெக்ட் பண்ணலாம். ஆகவே எளிய கம்ப மேலணி குடல் அகவணியை ஆக்கி காணப்படும். மெயினான ரெண்டு ஃபங்க்ஷன், ஒன்று உயிர்ப்பான அகத்துறிஞ்சல், ரெண்டாவது சுரத்தல். இந்த மாதிரி உங்களோட டெய்லி லைஃப்ல நீங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்ன செய்றீங்க, பயாலஜியில் இருக்கக்கூடிய சில தெரியாத விஷயங்களோட கனெக்ட் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ ஈஸியாக என்ன செய்யலாம், அந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ள. ட்ரிக் நம்பர் 2, இமேஜினேஷன். அதாவது கற்பனை செஞ்சு கொள்றது. ஏதாவது ஒரு தெரிஞ்ச விஷயத்தோட நம்ம அதில் உருவ வடிவத்தை ஏதாவது மாதிரி கற்பனை செஞ்சு கொள்றது. ஃபார் எக்ஸாம்பிள், மனிதனில் காணப்படக்கூடிய டேஸ்ட் பட்ஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், அவருடைய குறுக்குவெட்டு முகப்பரப்படுத்து பார்க்குற டைமில் அது ஒரு வெங்காயத்தினுடைய நடுவட்டு முகப்பரப்பு எடுத்து பார்த்து எப்படி காணப்படுமோ அது மாதிரி காணப்படும். ஸோ அதோட இமேஜின் பண்ணி கொள்வது, கற்பனை செஞ்சு கொள்வது. அதே மாதிரி ஒரு ரோட் ஒன்றை கருதி பாருங்க. ஒரு ரோட் என்ன செஞ்சிருக்குதுன்னா, மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், குழிகள் காணப்படும், ரைட்? இதை மாதிரி தான் ஒரு சிறுகுடலினுடைய வெட்டி பார்த்த மனுஷனா உள்ளுக்கு வட்ட வடிவமான மேற்பரப்புகளை கொண்ட மாதிரி ஒரு ரஃப்பான மேற்பரப்போட உள்ளுக்கு இழிப்பக்கூர்னின் மறைகுழிகளையும் கொண்ட மாதிரி காணப்படும். ஸோ அதை அதோட இமேஜின் பண்ணி வச்சுக்கொள்றது. அதே போல நீங்க செகண்ட் யூனிட்ல படிச்சிருப்பீங்க பெக்டின் கைட்டின் சம்பந்தமாக, ரைட்? உங்களுக்கு இப்போ மறந்து போயிட்டு பெக்டின் அமைவிடமும் கைட்டின் அமைவிடமும் ரெண்டும் அதுவா இதுவான்னு சொல்லி ஒரு குழப்பம். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம், பெக்டின் பெக் பண்ணப்பட்ட ஒரு டின் ஒன்று இருக்குதாம். அந்த பெக் பண்ணப்பட்ட டின்னுக்குள்ள என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு செடி ஒன்றை வளர்க்குறாங்க, ஒரு தாவரம் ஒன்று வளர்க்குறாங்க. ஆகவே பெக்டின் எங்க காணப்படுகிறது, தாவர கலைச்சுவரினுடைய நடுமென் தட்டினுடைய கூறாக காணப்படுகிறது, ரைட்? அதே போல நீங்க மைக்ரோபயாலஜி படிக்கிற டைம் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் படிப்பீங்க, நிறைய ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டி வரப்போகுது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இதுகளை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு லெக்டோபசிலஸ் பல்காரிகஸ் படிச்சிருக்கீங்க, ரைட்? ஸோ நீங்கள் யோசிக்கலாம், லெக்டோபசிலஸ் பல்காரிகஸ் பால் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பாக்டீரியா.
ஸோ பல்கேரியா என்ற நாட்டில் இருந்து என்ன செய்ய இறக்குமதி வந்து நடக்குதாம். ஆகவே லாக்டோபாசிலஸ் பல்காரிகஸ் அந்த மாதிரி அதோட கனெக்ட் பண்ணி கொள்றது. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து தெரியாத விஷயங்களோட என்ன செய்யலாம், இமேஜின் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். மூவிங் ஆன், ட்ரிக் நம்பர் 3, ட்ராவிங் பிக்சர்ஸ். அதாவது இப்போ பயாலஜியை பொறுத்த மட்டும் வந்து நிறைய பிக்சர்ஸோட ரிலேட் பண்ணி தான் நீங்கள் படிக்க வேண்டி வரப்போகுது, ரைட்? அதே மாதிரி உங்களோட எக்ஸாம் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் எஸ்ஐ கொஸ்டின்ஸ், கட்டுரை வினாக்கள்ல ஒரு சில கேள்விகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும், படம் கீறி தான் ஆன்சர் எழுத வேண்டி வரப்போகுது. ஸோ நீங்கள் படம் கீறிருப்பீங்க, அந்த படங்களில் நீங்கள் படம் ட்ரா பண்ணதுக்கு ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸ் போகும். அந்த படத்தில் நீங்கள் பேர் குறிச்சிருப்பீங்க தானே, அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களோட தியரி படிக்கிற டைம்லேயே முக்கியமான ஒரு சில பிக்சர்ஸை வந்து உங்களோட கைகளால் நீங்கள் ட்ரா பண்ணி பழகுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் செய்கிற சந்தர்ப்பத்திலே மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கு. ட்ரிக் நம்பர் 4, மார்க்கிங் ஆன் பிக்சர்ஸ். அதாவது நீங்கள் ஆல்ரெடி வந்து பிக்சர்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிட்டீங்க. இப்போ ட்ரா பண்ணின பிக்சர்ஸில் நீங்கள் படித்த தியரியை பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு சில நம்பர்ஸை வந்து போட்டுக்கொள்வீங்க ஒரு ஆர்டரில், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதே போல் அந்த குறிப்பிட்ட நீங்கள் நம்பர்ஸ் போடக்கூடிய இடங்களில் வேறு சரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகுமா இருந்தால் அதையும் ஷார்ட்டான ஃபார்மேட்டில் வந்து நோட் பண்ணி கொள்வீங்க, ரைட்? ஸோ நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். உங்களோட ஒரு கொஸ்டின் ஒன்று வந்திருக்குது, சுவாச தொகுதியினுடைய ஒட்டுமொத்தமான கட்டமைப்பையும் விவரிக்க சொல்லி, ரைட்? இப்போ நீங்கள் முதலாவது என்ன செய்யணும், சுவாச தொகுதியினுடைய படத்தை எடுப்பீங்க. இந்த படத்தில் வந்து வலி என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் மூக்குத்துவாரத்தினூடாக மூக்கு குழிக்குள்ளா செய்யுது. ஸோ முதலாவது இலக்கத்தை அங்கே போட்டுக்கொள்றீங்க. அதுக்கு பக்கத்திலேயே வந்து மூக்குக்குழியில் இடம்பெறக்கூடிய 3 மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னா ஈரலை பார்க்கறது, வடிகட்டுறது, உடல் வெப்பநிலைக்கு வெப்பமாக்குறது. இந்த 3 மாற்றங்களை ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காண்டி பக்கத்திலேயே 3 மாற்றங்கள் வந்து நோட் பண்ணி கொள்றீங்க. அதுக்கு பிறகு வலி வந்து தொண்டைக்கு போகும். ஸோ 2வது பாயிண்ட் வந்து தொண்டை அடி போட்டுக்கிறீங்க. அதே சந்தர்ப்பத்தில் பாருங்க, 2 அம்புக்குறிகள் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி காட்டுறீங்க. அப்படின்ற என்ன அர்த்தம் சொன்னால், உணவுக்கும் உணவு பாதைக்கும் சுவாச பாதைக்கும் பொதுவான ஒரு பாதையாக தொண்டை இருக்குதுங்கிறத நீங்கள் குறிச்சு காட்டுறதுக்காக வேண்டி அந்த 2 அம்புக்குறிகள் போட்டிருக்கிறீங்க. 3வது பாயிண்ட் பாருங்க, மூச்சுக்குழல் வாய்மூடி. 4வது பாயிண்ட் வந்து குரல் வலை. ஸோ 2ஐயும் கனெக்ட் பண்ணி யோசிச்சு பாருங்க. குரல் வலையில மேல் நோக்கி ஒரு அம்புக்குறி போட்டிருக்கிறேன். அப்போ அதில் அர்த்தம் என்ன, குரல் வலை மேல் நோக்கி அசைறதால மூச்சுக்குழல் வாய்மொழி என்ன செய்யுது, வாதநாளிக்குள்ள வந்து உணவு போறதை வந்து என்ன செய்யும், தடுக்கும்ங்கிற பாயிண்டை வந்து நீங்க அவர்கிட்ட ஞாபகப்படுத்தி கொள்ளணும். அதே போல குரல் வலைக்குள்ள வந்து குரல் நான்கள் இருக்குதுன்னு, அப்ப அந்த பாயிண்ட் ஒளிபிறப்பிக்கப்படுற விஷயங்களை நீங்க நோட் பண்ணணும். அதுக்கு பிறகு 5வது பாயிண்ட் பாருங்க, சி வடிவமான கசியிலையும் வாதநாளியில காணப்படுகிறது. அதை நான் நோட் பண்ணி காட்டுகிறேன். அதுக்கு பிறகு என்ன செய்யுது, வாதநாளியில இருந்து சுவாசப்பை குலைகளாக பிரிஞ்சு சுவாசப்பை சிறுகுழாய்களுக்கு போறது, சிற்றறைகளுக்கு போறது. இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், நம்பர் பண்ணி நீங்க படிக்கிற தியரி அதே மாதிரி அதுக்குரிய பாயிண்ட்ஸ்கள் எல்லாத்தையும் வந்து ஈஸியான மெத்தட்ல ஞாபகம் வச்சு கொள்ளையிலும். இது வந்து உங்களோட எஸ்ஏ கொஸ்டின் எழுதுற சந்தர்ப்பத்தில் மிச்சம் ஹெல்ப் பண்ணும். நீங்க பாயிண்ட்ஸை வந்து ரீகால் பண்ணி எழுதி கொள்றது. ட்ரிக் நம்பர் 5, மேக்கிங் டெஃபினிஷன் யூசிங் சம் காமன் டெக்ஸ்ட். அதாவது பயாலஜியை பொறுத்த மட்டுக்கும் உங்களோட ஸ்ட்ரக்சர் பார்ட் எடுத்து பார்க்குற சந்தர்ப்பங்கள்ல எல்லா ஸ்ட்ரக்சர் கேள்விகளையும் வந்து டெஃபினிஷன் கேள்வி வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் 3 கேள்விகள் வீதம் ஒரு 12 to 15 வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம்னா டெஃபினிஷன் கேட்குற கேள்விகளே வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கும், ரைட்? ஸோ நிறைய பேர் வந்து இந்த டெஃபினிஷன்ஸை வந்து பாடமாக்கி கஷ்டப்பட்டு எழுதித்தான் மார்க்ஸ் இருக்கணும்னு சொல்லி யோசிப்பாங்க. அதே மாதிரி எழுதுகிற சந்தர்ப்பங்களையும் என்ன செய்வாங்க, ஒரு ஓர்டரில் பாடமாக்கி வச்சு கொண்டிருப்பாங்க. அப்போ இடையிலேயே ஏதாவது ஒரு பாயிண்ட் மறந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் எகெயின் ரீகால் பண்ணி கொள்வது கஷ்டம். ஏன்னா அவங்க ஓர்டரில் பாடமாக்கி வச்சுக்கிறதால ஃபஸ்ட்டு கேட்குற சொல் அவங்களுக்கு ஞாபகம் வந்தால் தான் பின்னி கேட்குற சொல் வந்து என்ன செய்யும், அந்த ஒழுங்குமுறையில் ஞாபகம் வரும், ரைட்? ஸோ இப்படி இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியரான முறை ஒன்று இல்லை. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், இதுக்கு ஒரு டெஃபினிஷன் வந்து எப்படி உருவாக்கப்பட்டிருக்குதுங்கிறத பாருங்க. ஸோ டெஃபினிஷன் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய அமைவிடம், அதனுடைய கட்டமைப்பு, அதனுடைய ஆக்க அழகு, அதனுடைய தொழில், அதே போல அதனுடைய ஏதாவது சிறப்பியல்பு, அதே போல அதை இன்னும் ஒரு முக்கியமான ஏதாவது ஒன்றோட கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு இப்படி இந்த 6 விஷயங்களை வச்சுக்கொண்டு தான் ஒரு டெஃபினிஷனை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, உருவாக்கி இருப்பாங்க, ரைட்? ஸோ இந்த 6 விஷயங்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சொல்லையும் வந்து நீங்க எடுத்து யோசிச்சு பாருங்க. நீங்க டெஃபினிஷனை ஈஸியா என்ன செய்யலாம், கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் RER, அதாவது அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை. இது சம்பந்தமான அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று வருகிறது. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, இதனுடைய வடிவம் வந்து இந்த மாதிரி காணப்படுதுன்னு சொல்லி. இதனுடைய வடிவம் வந்து ஒரு தட்டையான பைகளை கொண்ட மாதிரி காணப்படுது, ரைட்? ஸோ அது சுத்தி எப்படி இருக்குது, ஒரு மென்சவ் வலை அமைப்போடு காணப்படுது. அதோட சிறப்பியல்பு என்ன, அதுல ரைபோசம்களை கொண்டு இருக்குது. ஸோ நீங்க எழுதலாம், மேற்பரப்பில் ரைபோசம்களை கொண்ட தட்டையான பைகளை கொண்ட ஒரு மென்சவ்வு வலையமைப்பு. இந்த மாதிரி நீங்க டெஃபினிஷன் என்ன செய்யலாம், கிரியேட் பண்ணி கொள்ளலாம்.
அதே போல் புன்மையத்திகள் சம்பந்தமாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கொள்வோம். ஸோ அந்த இடத்துல எழுதலாம் வளமை எல்லா புன்னங்கங்களும் வந்து மென்சபால சூழப்பட்டிருக்கும். இதர சிறப்பியல்பு என்ன? இது ஒரு உபகால கூறு. ஆகவே மென்சபால சூழப்படாது. அதே மாதிரி இதோடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது? உருளை வடிவமாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுது. ஸோ மென்சபால சூழப்படாத உருளை வடிவமாக ஒழுங்குபடுத்தப்பட்ட ஆக்கலகுகள் வந்து நுண்குழாய்கள். ஸோ நுண்குழாய்களால் ஆக்கப்பட்ட அமைவிடம் எங்க? விலங்கு கலங்கள்ல மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு பகல கூறு. இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம்? டெஃபினிஷனை இந்த 6 டாபிக்ஸையும் வச்சுக்கொண்டு உருவாக்கி கொள்ளலாம். சில இடங்கள்ல வந்து நீங்க டெஃபினிஷனை மேக் பண்ண இயலாத சில சிச்சுவேஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனட்டிக்ஸ் எடுத்து பார்த்தா ஒரு சில கஷ்டமான சில வேர்ட்ஸ் எழுதிக்கும். அதுகளெல்லாம் வச்சு அதை யூஸ் பண்ணி எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ஸ் வரும். ஸோ அப்படியான இடங்கள்ல நீங்க கட்டாயம் வந்து மனநலம் செய்ய வேண்டிய தேவைப்பாடு வரும். ஆனா இது தவிர்த்து பெரும்பாலான இடங்கள்ல நீங்க டெஃபினிஷன் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிச்சு இந்த 6 டாபிக்ஸையும் கனெக்ட் பண்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம்? டெஃபினிஷன் ஈஸியா மேக் பண்ணி கொண்டு போகலாம். ட்ரிக் நம்பர் 6, கனெக்டிவிட்டி மெத்தட். அதாவது நீங்க ஒரு சில அலகுகள்ல வந்து சில விஷயங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. அந்த விஷயங்கள் வந்து வேறொரு அலகுகளோட என்ன செய்யணும்னு சொன்னா கனெக்ட் ஆன மாதிரி காணப்படும். ரைட்? ஸோ அதனால வந்து உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து என்ன செய்யணும்னா சொன்னா நீங்க ஒரு யூனிட் வைஸா வந்து யோசிப்பீங்களே ஒழிய ஒரு ஹோல் சிலபஸை வச்சுக்கொண்டு யோசிக்க மாட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க விலங்கிலயங்கள் படிக்கீங்கன்னு வச்சுக்கொள்வோம். ரைட்? எளிய கம்ப மேலணி, எளிய கன மேலணி இது சம்பந்தமா படிச்சிருக்கீங்க. எளிய கம்ப மேலணி, குடல் மேலணி லீக்குதுன்னு சொல்லி படிச்சிருக்கீங்க. ஆனா நீங்க செப்பரேட்டா கொடுத்து படிச்சிருக்க மாட்டீங்க. சடைமொழிகளில் காணப்படுதுன்னு சொல்லி, நேர்குடல்ல காணப்படுதுன்னு சொல்லி, ரைட்? அதே மாதிரி பெருங்குடல்ல காணப்படுதுன்னு சொல்லி நீங்க செப்பரேட்டா வந்து கொடுத்து படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க போசனைங்கிற ஒரு பாட்டு இருக்குது உங்களுக்கு, நியூட்ரிஷன். ஸோ அது படிக்கிற டைம்ல என்ன செய்வீங்கன்னா செப்பரேட்டா படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன செய்யலாம்னா சில நேரங்களில் வந்து நீங்க அங்க படிக்கிற விஷயங்கள் வந்து இங்க இருக்கிற விஷயங்களோட கனெக்ட் ஆகாம இருக்கலாம். ஸோ இதுக்கு நான் ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்றேன். நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா உங்களோட நோட்ஸ் நீங்க படிச்சுட்டு போற டைம்ல ஏதாவது கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி விஷயங்கள் வெறுமாக இருந்தா அதை என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா எகெயின் அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து நோட் பண்ணி கொண்டு போங்க. ரைட்? ஸோ அப்படி நீங்க நோட் பண்ணி கொண்டு போறதால வந்து என்ன செய்யணும்னு சொன்னா எகெயின் வந்து நீங்க ரீகால் பண்ணி கொள்ற டைம்ல வந்து ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் உங்களுக்கு காணப்படும். யூஸ்வலி நான் செய்யற விஷயம் என்னன்னு சொன்னா ஏதாவது ஒரு பின்னுக்கிற யூனிட்லயோ அல்லது முன்னுக்கிற யூனிட்லயோ ஏதும் கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும்னு சொன்னா அது நான் வேற ஒரு கலர் பின்னால் என்ன செய்வேன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட டாபிக்களையும் நோட் பண்ணி கொள்வேன். ஸோ எனக்கு ரீகால் பண்ணி கொள்வது வந்து ஈஸியா இருக்கும். ரைட்? அதே மாதிரி உதாரணத்துக்கு தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள் படிக்கீங்கன்னு சொன்னா தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள்ல நீங்க தண்ணினுடைய வளர்ச்சி சம்பந்தமா ஏதோ ஒரு விஷயங்கள் கதைக்கீங்கன்னு சொன்னா நான் என்ன செய்வேன்னு சொன்னா தாவர வளர்ச்சி பதார்த்தங்களுக்கு இருக்கிற அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்ஸை ஷோர்ட்டா தண்டுகளையும் வந்து என்ன செய்வேன்? நோட் பண்ணி கொள்வேன். ஸோ எனக்கு ஈஸியா வந்து ரீகால் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி காணப்படும். ரைட்? அதே போல கைட்டின் படிச்சிருப்பீங்க நீங்க யூனிட் 2ல. ரைட்? ஆனா கைட்டினுக்கு வந்து நீங்க உதாரணம் கொடுத்து வச்சிருப்பீங்க எப்படின்னு சொல்லி சொன்னா பங்கசுகளை கலைச்சுவர்ல காணப்படுகிறது, ஆத்திரகோடாக்களை புறவன் கூட்டில் காணப்படுது. இதெல்லாம் நீங்க உதாரணமா கொடுத்து வச்சிருப்பீங்க. ஆனா நீங்க யூனிட் 3ல படிப்பீங்க ஆத்திரகோடாக்களினுடைய ஒரு சுவாசங்கம் வாதநாளி. இந்த வாதநாளி வந்து கைட்டினாலான குழாய்களால் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த பாயிண்ட் நீங்க யூனிட் 3ல படிச்சிருப்பீங்க. ஆனா யூனிட் 2ல நீங்க அந்த பாயிண்ட் வந்து கொடுத்திருக்க மாட்டீங்க. பட் நீங்க என்ன செய்யணும்? படிக்கிற டைம் எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி இந்த கனெக்டிவிட்டி மெத்தடை வந்து நீங்க கட்டாயம் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தா நீங்களும் ஈஸியா வந்து இப்படியான அந்த யூனிட்ல நான் அந்த விஷயம் படிக்கலையே, இந்த யூனிட்ல நான் படிக்கலையேங்கிற குழப்பம் வந்து உங்களோட மனதில் வராது. நெக்ஸ்ட் ட்ரிக் வந்து 7th ஒன், ஷார்ட் நோட்ஸ். காமனா எல்லாராலையும் வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படும். ஆனா நிறைய பேர் வர ஒரு மிஸ்டேக் தான் வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து எடுக்கிறதுல வர மிஸ்டேக்ஸ். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு பார்வைக்கு எல்லா நோட்ஸையும் கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேப்பர் ஒன்று எடுத்து தேர்ல வந்து படிச்ச விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து குட்டி என்ன செய்வாங்க? அவ்வளவு நோட்ஸையும் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி என்ன செய்வாங்கன்னா ஒரு குட்டி பேப்பர் எடுத்து அதில் குட்டி எழுதி வச்சிருப்பாங்க. கேட்டதுக்கு பேர் ஷார்ட் நோட்ஸ். உண்மைக்கு இது வந்து ஒரு எஃபெக்டிவான ஸ்டடி மெத்தட் ஒன்று இல்லை. ரைட்? நீங்க ஷார்ட் நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொன்னா நீங்க படிச்ச விஷயத்தினுடைய சமரியை தரக்கூடிய மாதிரி தான் இருக்கணும். அதாவது ஈஸியா நீங்க படிக்கிற விஷயங்களை வந்து ரீகால் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் காணப்படணும். ரைட்? அதை விட்டுட்டு எல்லா விதமான நோட்ஸையும் எகெயின் கொண்டு வந்து நீங்க ஒப்புவிக்கிற மாதிரி ஒரு தாளில் நீங்க எழுதி எடுக்கிறதால அது வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஒரு கேட்டகரிக்குள்ள வராது. ஸோ நீங்க ஷார்ட் நோட் எப்படி மேக் பண்ணணுங்கிறது நான் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே பேசிக்கொண்டிருக்கிற விலங்கிலயங்கள் சம்பந்தமாகவே பேசுறேன். இப்போ நீங்க விலங்கிலயங்கள்ல வந்து என்ன செய்யறீங்கன்னு சொல்லி சொன்னா மெயினான 4 கேட்டகரிஸ் காணப்படுது. மேலணி இலையம், தொடுப்பு இலையம், தசை இலையம், நரம்பு இலையம். இதை வந்து நோட் பண்ணி கொள்றீங்க. பக்கத்திலேயே வந்து என்ன செய்யறீங்க? விலங்கிலயங்களை டெஃபினிஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்க டெஃபினிஷன் என்ற சொல்ல மட்டும் மார்க் பண்ணி கொள்றீங்க. நீங்க அந்த இடத்துல வந்து டெஃபினிஷனை போயிட்டு கொடுக்குறல்ல. அதுக்கு கீழே அதில் வகைகள் என்ன செய்யறீங்க? நீங்க அழகா சார்ட் பண்ணி டயக்ராம் மாதிரி காட்டிக்கொள்றீங்க.
கீழுக்கு வந்து மேலணி நிலையத்தில் வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸையும் குறிச்சு கொள்றீங்க. அதில் டைட் ஜங்ஷன் இருக்குது, 2 மேற்பரப்புகள் இருக்குது, ரைட், அப்படியான சில விஷயங்களை வந்து குறிச்சு கொள்றீங்க. தொழில்கள் இருக்குமாக இருந்தால் அதை வந்து நோட் பண்ணி கொள்றீங்க. ஸோ இப்போ என்ன செய்வீங்கன்னு சொன்னால், நீங்கள் இதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான டாபிக்ஸை வச்சுக்கொண்டு இப்போ டெஃபினிஷன் மார்க் பண்ணியிருந்தால் அந்த டெஃபினிஷனை வந்து நீங்கள் என்ன செய்யுது, ரீகால் பண்ணி பார்க்குறது. டைட் ஜங்ஷன் மார்க் பண்ணியிருந்தால் அது என்னத்தை சொல்லுதுங்கிறத வந்து ரீகால் பண்ணி பார்க்குறது. இப்படியான சில ஷார்ட்டான பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு, அதே மாதிரி இம்பார்ட்டண்டான நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு சில டெர்மினாலஜியை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கொண்டு நீங்கள் மூவ் ஆகுவீங்களாக இருந்தால் உங்களோட ஷார்ட் நோட்ஸும் வந்து ஈஸியாக படிக்கக்கூடிய மாதிரி காணப்படும். ட்ரிக் நம்பர் 8, ஃப்ளோ சார்ட்ஸ். ஃப்ளோ சார்ட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோட அல்லது ஒரு ப்ராசஸினுடைய டயக்ராமை காட்டுறது. இதில் வந்து ஒரு தொடக்க புள்ளி ஒன்று காணப்படும், அதே மாதிரி ஒரு நேர்கோட்டு வடிவில் இருக்கக்கூடிய முடிவு புள்ளியை கொண்ட மாதிரி காணப்படலாம். அல்லது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல எகெயின் வந்து முடிகிற மாதிரியும் இது காணப்படையில. உடம்புல காணப்படக்கூடிய ஒரு சில பொறிமுறைகள் சம்பந்தமாக, அதே மாதிரி ஒரு சில செயல்முறைகள் சம்பந்தமாக படிக்கிறதுக்கு இந்த ஃப்ளோ சார்ட்ஸ் வந்து உங்களுக்கு மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நேர்பின்னூட்டல் செயல்முறை, அதே போல எதிர்பின்னூட்டல் செயல்முறைகள், மனித உடலில் காணப்படக்கூடிய உறுதி குளுக்கோஸ் சீராக்கும் இந்த மாதிரி நடக்குது. இப்படியான ஒரு சில செயல்முறைகள் ரீதியான விஷயங்களை நீங்கள் படிச்சு கொள்றதுக்கு, அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் விளங்கி கொள்றதுக்கு இந்த ஃப்ளோ சார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரிக் நம்பர் 9, மைண்ட் மேப்ஸ். மைண்ட் மேப்ஸ் என்னது யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னால், ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாப்டர் படிப்பீங்களாக இருந்தால் அதில் நிறைய பிரான்ச்சஸ் காணப்படும், நிறைய சப்டாபிக் இருக்கும். ஸோ அதைகளெல்லாம் நீங்கள் ஈஸியாக விளங்கி கொள்றதுக்காக வேண்டி அதனுடைய பிரான்ச்சஸ் சப்டாபிக்ஸ் எல்லாத்தையும் வந்து அதனுடைய மெயினான பிரான்ச்சோட கனெக்ட் பண்ணுற மாதிரி, ரைட், அது எந்த மாதிரி பிரான்ச்சஸ் கொடுக்குதோ அந்த பிரான்ச்சஸ்லேருந்து வரக்கூடிய சப்டாபிக்ஸ் என்ன, அந்த விஷயங்களை நீங்கள் ஈஸியாக ஒரு பேஜிலேயே நீங்கள் விளங்கி கொள்றதுக்காக வேண்டி ஒரு யூஸ் பண்ணுற மெத்தட் மைண்ட் மேப்ஸ். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுறதால நீங்கள் ஒரு டோட்டலான ஒரு யூனிட்டையோ அல்லது சாப்டரையோ ஒரு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்குள்ள என்ன செய்யணும், நீங்கள் ரீகால் பண்ணிக்கொள்ள இயலும். மைண்ட் மேப்ஸ் எங்கே யூஸ் பண்ணலாம்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படிக்கக்கூடிய வன்கூட்டு தொகுதி, அதே மாதிரி நரம்பு தொகுதி. ஸோ இந்த தொகுதிகளில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, அதனுடைய வகைகள் படிப்பீங்க, ரைட், அதோட சம்பந்தப்பட்ட சில சிறப்பியல்புகள் அப்படியான சில விஷயங்கள் படிப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரே பார்வையில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி ஈஸியாக ஞாபகம் வச்சு கொள்றதுக்காக வேண்டி மைண்ட் மேப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளிடலாம். ட்ரிக் நம்பர் 10, சார்ட்ஸ் அண்ட் டேபிள்ஸ். பயாலஜி படிக்கிற சில இடங்களில் வந்து நீங்கள் சில டாபிக்ஸை வந்து வகைப்படுத்தி படிக்கிறது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு மிச்சம் இலகுவான ஒரு விஷயமா காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னு சொன்னால், உங்களோட யூனிட் 3 டைவர்சிட்டி சம்மந்தமாக படிக்கிற டைமில் பேரிராச்சியம், இராச்சியம், கணம், வகுப்பு இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரியாக படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வர டைம்லையும் என்ன செய்ய மாட்டேன்னா, ஒரு இராச்சியத்தை இன்னும் ஒரு இராச்சியத்தில் கம்பேர் பண்ணி ஒரு வகுப்பை இன்னும் ஒரு வகுப்போட கம்பேர் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ கட்டாயமாக நீங்கள் இந்த டைமில் டேபிள் பண்ணி அதனுடைய சிறப்பியல்புகள் ஒவ்வொன்றையும் வந்து என்ன செய்யணும், ஒப்பிட்டு படிக்கணும், கம்பேர் பண்ணி. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஈஸியாக என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு பேஜில் எல்லா நோட்ஸையும் வச்சுக்கொண்டு படிக்கிறத விட இப்படி கம்பேர் பண்ணி படிக்கிறதால நீங்கள் ஒப்பிட்டு ஈஸியாக படிச்சு கொள்ள முடியும். இதே போலதான் ஹோமோன்கள் சம்பந்தமாக படிப்பீங்க. அந்த ஹோமோன்கள் எங்க சுரக்கப்படுது, அதனுடைய தொழில்கள் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறதுக்கு நீங்க டேபிள் சார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி கொள்ளையிலும். ஸோ இதை மாதிரி எல்லாம் எங்கெங்க பயாலஜியில வந்து ஒப்பிட்டு படிக்க வேண்டிய தேவைப்பட காணப்படுகிறது அங்கேயெல்லாம் கட்டாயம் இந்த சார்ட்ஸையும் டேபிள்ஸையும் யூஸ் பண்ணுங்க. ட்ரிக் நம்பர் 11, நிமோனிக்ஸ். நிமோனிக்ஸ் என்னதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தெரியாத ஒரு கஷ்டமான சொல்ல ஞாபகம் வச்சு கொள்றதுக்கும், ஏதாவது நீங்க பயாலஜில ஏறு வரிசைப்படுத்தி இறங்கு வரிசைப்படுத்தி படிக்கிற தேவைப்பாடு இருக்குமாக இருந்தால் நீங்க நிமோனிக்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் நீங்க மாமூலகங்கள் சம்பந்தமாக உங்களோட யூனிட் 2ல வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ நான் படிக்கிற டைம்ல தான் ஒரு நிமோனிக்ஸ் வந்து யூஸ் பண்ணினேன். ஓசில ஹாஸ்மி நானும் கடையில பாக்கு போட்டோம்னு சொல்லி, அதாவது ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ். ஸோ இந்த ஓர்டரில் வந்து எனக்கு மாமூலகங்களில் எது கூடுதலாக இருந்துச்சு, போக 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 எது மாமூலகங்கள் குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு சொல்லி ஈஸியாக ஞாபகம் வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி காணப்பட்டுச்சு. ஸோ நீங்களும் இதை மாதிரி என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு வேர்ட் வாதம் மாதிரி, உதாரணத்துக்கு எலிஃபென்ட்னு சொல்லி சொன்னால் ஈக்கு ஒரு விரிவாக்கம், எல்லுக்கு ஒரு விரிவாக்கம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்ல வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு நிமோனிக்ஸ் வந்து உருவாக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு ஒரு சாங்கையோ அல்லது ஒரு பொயமையோ வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு நிமோனிக்ஸ் உருவாக்கலாம். அல்லது வந்து நான் என்ன சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு நிமோனிக்ஸ் உருவாக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் நிமோனிக்ஸ் உருவாக்குறது வந்து பயாலஜியில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் இப்படி ஏறு வரிசைப்படுத்தி படிக்கணுமோ அல்லது வந்து ஒரு கஷ்டமான சொல்ல ஞாபகம் வச்சு கொள்ளணுமோ அந்த இடங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ட்ரிக் நம்பர் 12, ஸ்டிக்கி நோட்ஸ்.
அதாவது நம்ம படிக்கிற விஷயங்கள் வந்து மூளையில் 2 விதமான மாதிரி ஸ்டோர் பண்ணப்பட போகுது. ஒன்று வந்து உங்களோட லாங் டேர்ம் மெமரி, 2வது ஷார்ட் டேர்ம் மெமரி. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா எக்ஸாம் டைமில் வந்து நிறைய விஷயங்களை வந்து மூளையை கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ். ஸோ நீங்கள் ஸ்டிக்கி நோட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு சில விஷயங்களை வந்து இதில் நீங்கள் நோட் பண்ணி போர்டில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி விடுவீங்களாக இருந்தால், ஸோ அந்த குறிப்பிட்ட எக்ஸாம் பீரியடில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அடிக்கடி அப்படி தேவையான அந்த குறிப்பிட்ட ஏதாவது பயாலஜிக்கல் ரிலேட்டடான வேர்ட்ஸாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சில ஸ்டெப்ஸாக இருக்கலாம். இப்படியான விஷயங்களை நீங்கள் அடிக்கடி பார்க்குறதால நீங்கள் உங்களோட விஷனுக்கு வந்து கூடுதலான அளவு வேலையை கொடுக்குறீங்க. ஸோ மெமோரியில் வந்து அது ஸ்டோர் ஆகிற அளவு வந்து என்ன செய்யப்படும் வந்து கூட போகுது. ஸோ உங்களோட ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு மிச்சம் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து ஸ்டிக் நோட்ஸ். ட்ரிக் நம்பர் 13, கலெக்டிவ் நோட்ஸ். அதாவது இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட யூனிட் படிக்கிறீங்க, அந்த யூனிட்ல வந்து அதோட ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ரிப்பீட்டடாக வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் மைக்ரோபயாலஜி படிக்கிறீங்க. மைக்ரோபயாலஜியில் ஈகோலை சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் அந்த யூனிட்டுக்குள்ள நிறைய இடங்களில் படிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து படிப்பிக்கிற சந்தர்ப்பத்தில் ஈகோலை பாக்டீரியா மட்டும் தனியாக எடுத்து என்ன செய்ய மாட்டாங்க, டாபிக் போட்டு படிப்பிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ரிசர்ச் புக்கில் அந்த குறிப்பிட்ட ஓர்டரில் தான் படிப்பிப்பாங்க. ஆனால் கேள்வி வரும் எப்படி, ஈகோலை பாக்டீரியா சம்பந்தமான பின்வரும் கூட்டுகளில் தவறானது எது, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ நீங்கள் அப்படியான சில யூனிட்ஸ் படிக்கிற டைமில் என்ன செய்யணும்னா, இப்படியான ஒரு சில கலெக்டிவான அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்ஸை வந்து அந்த குறிப்பிட்ட பாக்டீரியாக்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கொள்றது. இப்போ ஈகோலி எடுத்தோம்னு சொன்னால் பிறப்புரிமை ரீதியில் மாற்றியமைக்கப்பட்ட மனித ஹோமோன்கள உற்பத்தி, அதே மாதிரி இன்சுலினுடைய பிறப்புரிமை ரீதியில் மாற்றியமைக்கப்பட்ட ஈகோலை பயன்படுத்தி இன்சுலின் உற்பத்தி செய்யப்படுது. அதே போல வந்து பெருங்குடலில் காணப்பட்டு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் ஒரு சில விட்டமின்கள் உற்பத்திக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறார். ரைட். அதே மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து ஏற்படுத்துறதுக்கு வந்து ஈகோலை வந்து முக்கியமான ஆளாக இருக்கிறார். இப்படியான எங்கெங்கெல்லாம் அவரோட ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் இருக்குதோ அதையெல்லாம் வந்து என்ன செய்கிறார், நீங்கள் ஒரு கலெக்டிவாக வந்து நீங்கள் உங்களுக்குரிய ஷார்ட் நோட் புக்லேயோ அல்லது உங்களோட நோட் புக்லேயோ நீங்கள் நோட் பண்ணி கொள்வது. ஸோ நீங்கள் அதை எகெயின் வந்து எக்ஸாம் போகிற டைமில் என்ன செய்யலாம், ஈஸியாக ரீகால் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி கொஸ்டின் வர டைம்லேயும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் கலெக்டிவ் நோட் செய்யக்கூடிய இன்னும் ஒரு முறை தான் உங்களுடைய அலகுகளில் காணப்படக்கூடிய ஒரு சில கலெக்டிவான விஷயங்களை தொகுத்து எழுதுறது. உதாரணத்துக்கு சயின்டிஃபிக் நேம்ஸ் போன்ற விஷயங்களை நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய 10 அலகுகளுக்குள்ளேயும் காணப்படக்கூடிய சயின்டிஃபிக் நேம்ஸ் எல்லாம் என்னென்ன காணப்படுகுதுன்னு சொல்லி அதை கலெக்ட் பண்ணி எழுதி கொள்ளையிலும். ஸோ இதை வந்து நீங்கள் மனனம் செய்ய வேண்டிய ஒரு தேவை வந்தாலும் எல்லாத்தையும் ஒரே பார்வையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நீங்கள் அதை பார்த்துக்கொள்றதுக்கு அல்லது மெமரைஸ் பண்ணிக்கொள்றதுக்கு ஒரு இலகுவான மெத்தடாக காணப்படும். சயின்டிஃபிக் நேம்ஸ் மட்டும் இல்லை, இதை மாதிரி வேறு என்ன விதமான விஷயங்களை வந்து நீங்கள் கலெக்டிவாக எழுதினா உங்களுக்கு படிக்கிறதுக்கு பிரயோசனமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அப்படியான விஷயங்களை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரிக் நம்பர் 14, மேக்கிங் கொஸ்டின்ஸ். அதாவது நீங்கள் படிக்கிற அந்த குறிப்பிட்ட சாப்டரில் அல்லது யூனிட்டில் நீங்கள் செல்ஃபாக ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உருவாக்கி அதுக்கு ஆன்சர் நீங்கள் பண்ணி நீங்கள் படித்த விஷயங்களை வந்து ரீகால் பண்ணி கொள்ளையிடும். ரைட். ஸோ நீங்கள் இதில் வந்து இப்படி செய்து கொள்றதால நீங்கள் வந்து எம்சிக்யூக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட ஸ்ட்ரக்சர் கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளையிடும். ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாப்டர்ஸில் வந்து சப்டாபிக்ஸை உடைச்சும் செஞ்சு கொள்ளையிடும், அல்லது அதுக்கேற்ற மாதிரி அந்த யூனிட்டினுடைய கண்டென்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸ் என்ன செய்யலாம், வரையறுத்து கொள்ளையிடும். டிப் நம்பர் 15, யூசிங் ஹைலைட்டர்ஸ். ரைட். உண்மைக்கு பார்க்க போனால் நிறைய பிள்ளைகள் செய்கிற ஒரு வேலை தான் வந்து பல கலரில் நீலம் அரிக்கலாம், பச்சை அரிக்கலாம், ரெட் அரிக்கலாம், ரோஸ் அரிக்கலாம், எல்லா கலர்லையும் வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா ஹைலைட் பண்ணி ஒரு புக்கை வந்து அதில் இருக்கிற நார்மலான ஸ்ட்ரக்சரில் இருந்து டோட்டலி கம்ப்ளீட்டாக வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா மாற்றி வச்சிருக்கீங்க. கேட்டால் நாங்கள் ஹைலைட் பண்ணிக்கிறோம், ஈஸியாக படிக்கிறதுக்காக வந்து இந்த ஹைலைட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லுங்கள். உண்மைக்கு இப்படி செய்கிறதால வந்து அவங்க நினச்சி கொள்ளையிலும் நாங்கள் நல்லா படிக்கிறோம், நல்லா விளங்கி கொள்கிறோம்னு சொல்லி. ஆனால் உண்மைக்கு இது ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தட் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஹைலைட்டர்ஸை யூஸ் பண்ணலாம் என்னதுன்னு சொல்லி சொன்னால் ஈஸியாக வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ இன்றைக்கு வந்து முக்கியமான ஒரு சில வேர்ட்ஸை வந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கொள்றதுக்கு, மெமரைஸ் பண்ணிக்கொள்றதுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ்களை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் நான் செய்த ஒரு வேலை தான் என்னன்னு சொல்லிச்சுன்னா, சில கொஸ்டின்ஸ் வந்து பாஸ் பேப்பர்ஸில் வந்திருக்கும். ஸோ பாஸ் பேப்பர் செய்துட்டு போகிற சந்தர்ப்பத்தில் நம்மளுக்கு விளங்கும் சில கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்லியாக என்ன செய்யணும்னா எகெயின் ரிப்பீட் ஆகிக்கொண்டு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னால் செப்பரேட்டான ஒரு ஹைலைட்டரோட யூஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லோ எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் எல்லோ கலரில் வந்து நான் படித்த தியரி நோட்ஸ் காப்பியில் வந்து அந்த பாயிண்ட்ஸை மட்டும், அதாவது பாஸ் பேப்பர்ஸில் ஃப்ரீக்வெண்ட்லியாக வர கொஸ்டின்ஸை வந்து அதுக்குரிய ஆன்சர்ஸ்களுக்குரிய பாட்டுக்குரிய நோட்ஸை மட்டும் வந்து என்ன செய்வேன்னா நான் ஒரு கலர் ஹைலைட் பண்ணி கொள்வேன். அதே போல் இம்பார்ட்டண்டான வேறு என்ன சரி விஷயங்கள் இருக்குமாக இருந்தால் அல்லது மாடல் பேப்பரில் அல்லது எது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு கொஸ்டின் சொல்லி சொன்னால் அதை வந்து வேறொரு கலரில் வந்து செய்வேன், மார்க் பண்ணி கொள்வேன்.
இப்படி சிம்பிளாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை மட்டும் மார்க் பண்ணிக்கொள்வீங்களா இருந்தால் ஹைலைட் பண்ணுற மெத்தடு வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து மிச்சம் ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தடாக இருக்கும். ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் சொல்லி தந்த இந்த 15 ட்ரிக்ஸும் கட்டாயமாக உங்களுடைய பயாலஜி பாடம் படிக்கிற மெத்தட்ஸில் ஒரு சில சேஞ்சஸை கொண்டு வரும். நீங்களும் பயாலஜி பாடத்தை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, சுவாரஸ்யமான, ஒரு போரிங் இல்லாத பாடமாக படிப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முதலாக நான் ஒரு போனஸ் டிப்பும் உங்களுக்கு சொல்லி போட்டு போக போகிறேன். இதில் நான் சொல்ல போகிற விஷயம் வந்து நீங்கள் பயாலஜி பாடத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணிடும். அதே போல் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வரக்கூடிய நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் படித்து கொண்டிருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தட் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெத்தடாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது அனலைசிங் அண்ட் கெட்டிங் எ சம்மரி ஆஃப் த சிலபஸ், ரைட்? இந்த மெத்தடில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் ஒன்று எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜியில் வந்து நீங்கள் செகண்ட் யூனிட் எடுப்பீங்களா இருந்தால் உயிரின் இரசாயனம் மற்றும் கல அடிப்படை. ஸோ அதில் காணப்படக்கூடிய மெயினான பெரிய டாபிக்ஸ் என்னன்னு சொல்லி பாருங்கள். அதுக்குள்ளே காணப்படக்கூடிய சப் டாபிக்ஸ் என்னன்னு சொல்லி பாருங்கள். அதுக்குள்ளே காணப்படக்கூடிய கண்டென்ட்ஸ் என்னன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு நோட் புக் ஒன்று எடுத்து முதலாவது அதில் காணப்படக்கூடிய மெயினான டாபிக்ஸை வந்து நோட் பண்ணிவிடுங்க. ஸோ மெயினான டாபிக் வந்து உயிரின் இரசாயனமும் உயிரினுடைய கல அடிப்படையும். உயிரின் இரசாயனத்துக்குள்ளே எடுத்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னென்ன மெயினான அதுக்குள்ள சப் டாபிக்ஸ் நிறைய காணப்படுதுன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் முதலாவது வந்து மூலகங்கள் சம்பந்தமாக படிச்சிருப்பீங்க, உயிரங்கிகளில் காணப்படக்கூடியது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் என்ன படிச்சிருப்பீங்க, மாமூலகங்கள், நுண்மூலகங்கள் படிச்சிருப்பீங்க, ரைட்? ஆகவே என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு நோட் புக் எடுத்து அதுக்குள்ளே காணப்படக்கூடிய மெயினான பெரிய டாபிக்ஸ், அதுக்குள்ளே காணப்படக்கூடிய சப் டாபிக்ஸ், அதுக்குள்ளே காணப்படக்கூடிய கண்டென்ட்ஸை வந்து 1 by 1 வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணி எடுவீங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு நாளுமே வந்து எந்த ஒரு நோட்ஸுமோ, ஷார்ட் நோட்ஸோ, எந்த ஒரு தியரி, மற்ற எந்த ஒரு விஷயங்களும் வந்து நோட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நீங்கள் அனலைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மெயினான டாபிக்ஸை வந்து வேறாக்கி எடுக்கிறது. நீங்கள் எப்படி செய்கிறதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், இந்த டாபிக்ஸில் வந்து எந்தெந்த டாபிக்ஸ் வந்து நீங்கள் படித்தது உங்களுக்கு ஞாபகம் நிற்கிது, ரீகால் பண்ணக்கூடிய மாதிரி காணப்படுதுங்கிறத செக் பண்ணி நீங்கள் ஒரு டிக் கொண்டு போட்டுக்கொள்ள இயலும். அதே போல் ஏதாவது ஒரு டாபிக்ஸில், ஏதாவது ஒரு கண்டென்ட்ஸில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வருமாக இருந்தால், அந்த குறிப்பிட்ட டாபிக் கண்டென்ட்டை மட்டும் எடுத்து நீங்கள் படித்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக வந்து ரீகால் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி காணப்படும். நிறைய மாணவர்கள் யோசிக்கிற நிறைய நோட்ஸ் இருக்குது, இது இவ்வளவையும் எப்படி நான் படித்து முடிப்பேன் என்ற குழப்பத்திலேயே வந்து, அந்த ஸ்ட்ரெஸ்லேயே வந்து இதை மாதிரி இருக்கக்கூடிய நாட்களையும் வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்களும் அப்படி செய்யாமல் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களாக இருந்தால், ஒரு குறுகிய காலத்தில் உங்களுக்கு எந்த விஷயம் வந்து நீங்கள் கூடுதலான படிக்கணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக படித்து கொள்வீங்க. அதே மாதிரி உங்களோட ஹோல் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு சமரியை நீங்கள் எடுத்த மாதிரி போயிடும். அனலைஸ் பண்ணிக்கொள்றதால நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்ட்லையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்ஸினுடையதும் பாட வேலைகளை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எந்த யூனிட்டுக்கு வந்து நீங்கள் கூடுதலான அளவு நேரத்தை ஒதுக்கி படிக்கணும், அதே போல் எந்த யூனிட்ல இருந்து கூடுதலான அளவு கேள்விகள் வந்து எக்ஸாம்ஸுக்கு கேட்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட சாப்டருக்கோ யூனிட்டுக்கோ நீங்கள் கூடுதலான அளவு டைமை வந்து ஒதுக்கி படிச்சுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே போல உங்களுடைய பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சு கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பெட்ச்மேட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து பயாலஜி பாடம் படிக்கிறதுக்கு வந்து இது ஒரு மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன். இதே மாதிரி நிறைய பயனுள்ள சுவாரஸ்யமான ஸ்டடி டிப்ஸ், அதே போன்று பிரயோசனமான தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி டாக்டர் ஷா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.